கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாகட்டும். இந்த ஏப்ரல் மாதம் தேதியிலே நம்ம எல்லாரும் தெய்வ சமூகத்திலே கூடியிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாகட்டும். இது 37வது நாள் நமக்கு ஜெபம். அது மாத்திரமல்ல, வாக்குத்தத்த ஆராதனை இரண்டும் சேர்த்து நமக்கு நடத்தப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டான ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு என்ன வாக்குத்தத்தங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது வெளிப்படுத்துகிற விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு என்ன என்று சொன்னால், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் பிரதிபலனை ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கிறார், பலனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்று சொல்லுகிறார். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய கிரியைகளை வைத்து தேவன் நமக்கு பலன் அளிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 37 நாட்களும் தேவ சமூகத்தில் அதிகாலையில் நீங்கள் ஓடி வந்திருக்கிறீங்க. உங்கள் தூக்கத்தை பார்க்காம, உங்களுடைய எந்த ஒரு அலுவலர்களை பார்க்காம, எப்படியாவது நான் தேவனுடைய ஆலயத்தில் நான் கலந்து கொள்ளணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி உங்கள் வாஞ்சையை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. சில பேருக்கு எழுந்து வர முடியாத சூழ்நிலைலாம் இருக்குது. ஆனாலும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணும், ஆண்டவரை நான் ஆராதிக்கணும்னு சொல்லி உங்கள் பிரயாசத்தை கர்த்தர் படிக்கிறாங்க, ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவனவன் கிரியைக்கு ஏற்ற பலன். அப்போ நிச்சயமாக உங்கள் கிரியைக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. நீங்கள் இதுவரை ஆராதித்ததுக்கு, இதுவரை நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு, நீங்கள் உங்கள் தூக்கத்தை இழந்து அதிகாலையில் தேவ சமூகத்தில் வந்து நீங்கள் ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும் அப்படின்னு வந்த ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் பிரதிபலனை ஆண்டவராகிய தேவன் தருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாருக்கு தேவன் பிரதிபலனை ஆண்டவராகிய பலனை தருகிறார் என்று சொன்னால், தேவனை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் பலன் அளிக்கிறார் என்று என்ன செய்யணுமா? விசுவாசிக்க வேண்டுமா? அல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம கர்த்தரை தேடுவதும் நமக்குள்ள இருக்கிற விசுவாசமும் சேர்ந்து நமக்கு என்ன கொண்டு வருது அப்படின்னு சொன்னா, பிரதிபலனை ஆண்டவர், பலனை ஆண்டவராகிய தேவன் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியில ஆண்டவராகிய தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நிறைவான சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, நல்ல ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட நடத்த அவர் வல்லமில்ல தேவனாய் இருக்கிறார். அப்ப யாரை ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்துகிறார் என்று சொன்னால், தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அந்த விசுவாசமே அவர்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம கர்த்தரை ஒவ்வொரு நாளும் நம்ம தேடி இருக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம கூடி இருக்கிறோம், கர்த்தரை நாம் ஆராதித்து இருக்கிறோம். நிச்சயமாக நம்முடைய கிரியைக்கு ஏற்ற பிரதிபலனை ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நபரை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் ஆசா என்கிற ஒரு மனிதன் இருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் ராஜாவாக இருந்தான். ஆண்டவராகிய தேவனை அவன் தேடுவதற்கு, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தன்னுடைய ஜனங்களை எல்லாம் அவன் என்ன செய்தான்னா, அவன் ஒருமுகப்படுத்தினான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, தங்கள் பிதாக்களின் கர்த்தராகிய தேவனை தேடவும்
நியாய பிரமாணத்தின் படியையும் கற்பனைகளின் படியும் செய்யவும் யூதாவுக்கு அவன் கற்பித்தான். அல்லேலூயா. அப்ப ஆசா ராஜா என்ன செய்தான்? கர்த்தரை தேடுவதற்கு யூத ஜனங்களை எல்லாம் அவன் ஒருமுகப்படுத்தினான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுடைய ஆட்சி காலத்திலே தேவன் தேசத்தை அமைதலாக, ஒரு சமாதானமாக, ஒரு சந்தோஷமாக, ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தோடு கூட நடத்த காரணம் என்ன என்று சொன்னால், தேவனை தேடுவதற்கு அவன் ஒருமுகப்படுத்தினான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் நிறைவான பலனை, ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆசா கர்த்தரை தேடுவதற்கு மாத்திரம் அல்ல, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தன்னுடைய தேசத்திலிருந்து அவர் முற்றிலுமாய் அகற்றுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். வேதம் சொல்கிறது 2:14 வாசிக்கும் பொழுது, யூதாவினுடைய எல்லா பட்டணங்களில் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினால் அவனுக்கு முன்பாக ஆமென் அல்லேலூயா தேசம் அமெரிக்கையாய் இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுக்கு முன்பாக ஆண்டவராகிய தேவன் அவன் எல்லாவற்றையும், தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் அவன் அகற்றினபடியினாலே தேவன் தேசத்திலே ஒரு அமைதியை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நிச்சயமாக முடி உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. உங்களுக்கு நிச்சயமாய் ஆண்டவர் இந்த ஏப்ரல் மாசத்துல நல்ல பிரதிபலனை கொடுக்க அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரை தேடும் பொழுது தேவன் நிறைவான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. 3வது நாளிலே இயேசு உயிர்த்தெழ போறான் ஏற்கனவே சொல்லி வைத்திருந்தார். ஆனால் ஜனங்கள் மறந்து விட்டார்கள், சீஷர்கள் மறந்து விட்டார்கள், எல்லாம் மறந்து விட்டார்கள். 3வது நாட்கள் இயேசுவுடைய கல்லறையிலே போய் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், சுகந்த வர்க்கத்தை இடும்படியாக பெண்கள் எல்லாரும் போயிருக்கும் பொழுது கல்லறை அங்க காலியா இருக்கு. அல்லேலூயா. எல்லாரும் போயிட்டாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே ஒரு சகோதரி மட்டும் அங்க அழுதுட்டு அதே இடத்துல நின்று கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை எப்படியாவது நான் பார்க்காம போகவே மாட்டேன், ஆண்டவரை எப்படியாவது நான் பார்க்கணும்னு சொல்லி அவங்க அழுது கொண்டு நிற்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவங்க அழுகையை பார்த்து இயேசு பின்னாடி வந்து கேட்கிறார், ஸ்திரீயே ஏன் அழுகிறார்? அல்லேலூயா. யாரை தேடுகிறார்? இயேசுவை தான் தேடுறாங்கன்னு அவருக்கு தெரியும். கேட்கிறவர் யாருங்க? இயேசு தான் கேட்கிற. அல்லேலூயா. ஏன் அழுகிற? யாரை தேடுற? அல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவ யாரை தேடி வந்தா? இயேசுவை தேடி வந்தா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவனை இயேசுவை தேடி வரும் பொழுது ஆண்டவர் அவருக்கு பிரத்யட்சமாக தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. மரியாளே அப்படி சொன்னார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த அதுவரையும் இயேசுவின் சத்தத்தை அவ அறிந்து கொள்ள முடியல. சில நேரத்தில் இயேசு நம்மை ஆறுதல் படுத்தும்படியாக, நம்மை தேற்றும்படியாக, நமக்கு பிரதிபலனை தரும்படியாக இயேசு நம்ம அருகில தான் இருக்கிறார். சில நேரத்தில் அவருடைய வாய்ஸை நம்மளால என்ன பண்ண முடியல, புரிந்து கொள்ள முடியல. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் 20ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, யோவான் 20:15 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா நீர் இயேசுவை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் இயேசுவை வைத்த இடத்தை எனக்கு சொல்லுங்கள், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மரியாளுக்கு என்ன தேவை? இயேசு தேவை. இயேசுவை தேடி வந்தா, இயேசுவை எப்படியாவது நான் பார்க்க வேண்டும், இயேசுவோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு ஒரு வாஞ்சை இருக்கு. அல்லேலூயா. இயேசு அவருடைய வாஞ்சை விருப்பத்தை பார்த்து 17ஆவது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய பரிசுத்த நாமம், இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு. அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிங்க. இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அல்லேலூயா. இயேசுவை தேடி வந்தவர்களுக்கு ஆண்டவர் பேர் சொல்லி கூப்பிடுறார். அல்லேலூயா. இந்த ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி தேடி வந்த இயேசுவை தேடி வந்த உங்க ஒவ்வொருத்தருக்கும் உங்க பேரை சொல்லி கர்த்தர் கூப்பிடுறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. இதை விட பெரிய பிரதிபலன் நமக்கு என்ன ஆகணும்? இயேசு உங்க பேரை சொல்லி கூப்பிட்டாலே போதும், உங்க எல்லா வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே மாறிடும். அல்லேலூயா.
அழுதுட்டு இருந்தவ இயேசு கூப்பிட்ட உடனே அவளுக்குள்ள பெரிய சந்தோஷம் வந்துச்சு. அல்லேலூயா. இயேசு அப்போ ஆண்டவருடைய வாய்ஸ் வந்து அவள் அறிந்து கொண்டாள். கர்த்தருடைய வசனம் தொடர்ந்து வாசிக்கிற வசனத்தை அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றார். அதற்கு போதகரே என்று அர்த்தமா. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரெல்லாம் இயேசுவை தேடுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் ஆண்டவராகிய தேவன் பிரதிபலனை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. தேடுகிறவர்கள், இயேசுவை தேடுகிறவர்கள் இயேசுவை கண்டடைவார்கள். லூக்கா 11ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது கேட்கிறவன் பெற்றுக் கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. தேடுகிறவன் கண்டடைகிறான். யாரெல்லாம் கர்த்தரை தேடுறாங்களோ அவங்க எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்ப்பார்கள். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ எந்த நோக்கத்துக்காக இயேசுவை தேடி வந்தையோ அந்த நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உனக்கு பிரதிபலனை ஆண்டவர் பலனை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தரை தேடி வந்தார்களோ அவருடைய வாழ்க்கையிலெல்லாம் ஆண்டவராகிய தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ கர்த்தரை தேடி வந்த உனக்கு ஆண்டவராகிய தேவன் உனக்கு ஆண்டவர் நல்ல ஒரு பிரதிபலனை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்ப ஆண்டவராகிய தேவனை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் தேவ பலனாக, தேவ ஞானமாக ஆண்டவராகிய தேவன் கடந்து வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 கொரிந்தியர் 2:22 வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அல்லேலூயா. நாங்க யாரை பிரசங்கிக்கிறோம்? கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பிரசங்கிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது பிலிப்பியர் 2:21 மற்றவர்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து இயேசுவுக்குரியதை தேடாமல் தங்களுக்குரியதை தேடுகிறார்கள். யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குரியதை தேடுறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் நல்ல பிரதிபலனை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் உனக்கு எனக்கும் ஆண்டவர் ஒரு பிரதிபலனை ஆண்டவர் வச்சிருக்கிறார், ஒரு பலனை ஆண்டவர் வச்சிருக்கிறார். தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் பலனை ஆண்டவர் கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்ப என்ன ஆண்டவர் பலனை தரப்போகிறார்? ரோமர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ரோமர் 2:7 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் எதை கொடுக்க போறாங்களா? நித்திய ஜீவனை. அல்லேலூயா. அப்ப நீ கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் உனக்கு இருக்கிற ஆசீர்வாதத்துல ஒரு ஆசீர்வாதம் நித்திய ஜீவனை ஆண்டவராகிய தேவன் தருகிறார். அல்லேலூயா. யாருக்கு இதை தருகிறார்? ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு. அல்லேலூயா. கனத்தை தேடுகிறவர்களுக்கு, மகிமையை தேடுகிறவர்களுக்கு, அழியாமை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் யோசிச்சேன், நற்கிரியை செய்யும் போது சோறு வருமா அப்படின்னா வரும். அல்லேலூயா. ஆனா வசனம் சொல்லுது சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்கிறவர்களுக்கு. அல்லேலூயா. நம்ம இருக்கும்போது செஞ்சிருவோம், இல்லாத போது செய்வோமா? ஆண்டவரே எனக்கே இல்லையா ஆண்டவரே அப்படின்னு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிக்கணும். இருக்கும்போதும் சரி இல்லாத போதும் சரி நான் ஆண்டவருக்காக செய்கிறதில்ல நான் என்ன பண்ண மாட்டேன்? சோர்ந்து போகவே மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நல்லா கவனிக்கணும். நமக்கு இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, இல்லாத பொழுதும் தேவனுக்காக செய்வதில் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காணிக்கை பெட்டியை ஆண்டவர் உட்கார்ந்து காணிக்கை போடுவதை பார்த்து கொண்டிருந்தார். ஆண்டவர் யாரை குறித்து சொன்னார்? ஆண்டவர் ஐஸ்வர்யவாளை குறித்து சொல்லலை.
நல்லா வச்சிட்டு இருக்கிறவங்களை பற்றி சொல்லலை, தனக்குள்ளதை எல்லாத்தையும் போட்டா பார்த்தீங்களா, அவளை குறித்து ஆண்டவர் சாட்சி சொன்னார். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தனக்கு தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்தது எல்லாவற்றையும் அவள் போட்டு விட்டாள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அவளை குறித்து என்ன சொல்றாருன்னா ஒரு சாட்சி சொல்றார். அல்லேலூயா. அப்ப நற்கிரியைகளை என்ன பண்ணியிருக்கிறார், செய்திருக்கிறாள். அல்லேலூயா. பொற்காலை குறித்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் சொல்லப்பட்டிருக்குது, அவள் நற்கிரியைகளை செய்தாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப நற்கிரியைகள் செய்கிறவங்க எப்பவுமே ஆண்டவர் அவங்களுடைய பெயர் என்ன பண்ணுவார், ஆண்டவர் பிரஸ்தாபப்படுத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப சோர்ந்து போகாமல் நற்கிரியைகள் செய்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாருங்க, ஆண்டவர் மகிமையும் கனத்தையும் அழியாமையும் நித்திய ஜீவனையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம எதுக்காக நம்ம பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம், நித்திய ஜீவனை நாம் அடைய வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் பலன் அளிக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் பலன் அளிக்கிறார். ஆசா கர்த்தரை தேடினார், கர்த்தர் பலன் அளித்தார். மரியாள் தேடினால் பலன் அளித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் நானும் கர்த்தரை தேடுறதுனால கர்த்தர் நமக்கு பலன் அளிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் யாருக்கு பலன் அளிக்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்முடைய கிரியையினாலே தேவனை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அவர் வேதம் சொல்வது வெளிப்படுத்துகிற விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த 11வது வசனத்துல 2 குரூப்பை பிரிக்கிறார். ஒன்று அநியாயம் செய்கிறவன், அசுத்தமாய் இருக்கிறவன் ஒரு பக்கம் பிரிக்கிறார். இன்னொன்று நீதி செய்கிறவன், பரிசுத்தமாய் இருக்கிறவன் ஒரு பக்கம் பிரிக்கிறார். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்கணும், இந்த உலகத்துல 2 குரூப் இருக்கிறாங்க. ஒன்று அநியாயம் செய்கிறவன், இன்னொன்று நீதி செய்கிறவன். ஒன்று அசுத்தமாக இருக்கிறவன், இன்னொன்று பரிசுத்தமாக இருக்கிறவன். அல்லேலூயா. அப்போ நம்ம எந்த குரூப்பில் நம்ம இருக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். அல்லேலூயா. நீதி செய்கிற குரூப்பில் இருக்கிறோமா, பரிசுத்தம் உள்ள குரூப்பில் இருக்கிறோமா? அப்போ அவனவனுக்கு ஏற்ற அவனவன் கிரியைக்கு ஏற்ற பலன். அப்போ நம்ம எந்த கிரியை நடப்பிக்கிறோமோ அந்த கிரியைக்கு ஏற்ற பலனை கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீதி செய்து பரிசுத்தமாய் வாழ்ந்தினா உனக்கு அதற்கேற்ற பிரதிபலனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப நன்றாய் கவனிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது லூக்கா 6ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 6:32 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்துடைய கருத்து புரிஞ்சுக்கணும். நீங்க உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் எப்படி இருப்பாங்கன்னா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நான் போய் உட்காந்துட்டேன்னா என் பக்கத்தில் ஒரு சீட் பிடிச்சி வச்சுப்பாங்க, என் ஃப்ரெண்டு வருவாங்க. அல்லேலூயா. ரேஷன் கடையிலையாக இருந்தாலும் சரி, இல்லை சினிமா தியேட்டர்லையாக இருந்தாலும் சரி, இல்லை தேவனுடைய ஆலயத்தில் இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற சீட்டை பிடிச்சி வச்சுப்பாங்க. யாருன்னா வந்து உட்காந்தாங்கன்னா இங்கே உட்காராதீங்க, இன்னொருத்தர் வருவாங்க. அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்றாரு, உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அதை செய்கிறாங்கல்ல. நம்ம ஆண்டவருடைய ஆலயத்தில் சீட் போட்டு வைக்கிறோம், அவன் சினிமா தியேட்டரில் சீட் போட்டு வைக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். அப்போ உங்களுக்கு பலன் என்ன? அடுத்த வசனம் சொல்லுங்க, 33வது வசனம். உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? அல்லேலூயா. அப்போ நீங்க நன்மை செய்யறீங்க, அதுக்கு பதில் நன்மை இன்னொருத்துக்கு நீங்க செய்றீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஏன்னா பாவிகள் என்ன பண்றாங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவங்களும் அதே மாதிரி செய்யறாங்க, தான தர்மம் பண்றாங்க, பல காரியங்கள் எல்லாத்தையும் செய்யறாங்க. நம்ம பண்றது மாதிரி அவங்களும் பண்றாங்க. அப்போ அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறீங்க. அடுத்த வருஷம் சொல்றது பாருங்க, ஆண்டவர் 34வதுல திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால்
பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கும்படியாக பாவிகளுக்கு பாவிகள் கடன் கொடுக்கிறார்களே. அல்லேலூயா. அங்க பாருங்க, இதான் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் வசனம். நோட் பண்ணீங்க. 35வது வசனம் தான் ரொம்ப முக்கியமான வசனம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். போதும். அல்லேலூயா. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். சரி, உனக்கு சத்துருவா இருக்கிறவனை உன்னால சிநேகிக்க முடியுதா? அந்த மாதிரி இருதயம் எனக்கு இல்லை அப்படின்னா இந்த 1ஆம் தேதியில ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட இருதயம் வரட்ட ஆண்டவரே. அல்லேலூயா. எனக்கு சத்துருவா தான் இருக்கிறான், எனக்கு துரோகம் தான் பண்றான், எனக்கு நல்லா தெரியுது. அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் என்ன தெரியுங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. யூதாஸ் முத்தம் கொடுக்குறாரு. ஆண்டவர் சொல்றாரு, சிநேகிதனே முத்தத்தாலா காட்டி கொடுக்குறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய அப்போ ஆண்டவர் சொன்னது மட்டும் இல்லை, அதை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி காட்டினார் ஆண்டவர். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் தான் சொல்றாரு, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் அப்படின்ட்டு. அப்போ இயேசு அதை செய்து காட்டினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிக்கணும். பேதுருவும் இயேசுவை மறுதலிச்சவன் தான், யூதாசும் இயேசுவை மறுதலிச்சவன். இந்த 2 பேருக்குள்ள டிஃபரெண்ட் என்ன தெரியுங்களா? பேதுரு மனங்காசன் அழுப்பு மன்னிப்பு கேட்டான், யூதாசு கேட்கல. அல்லேலூயா. கேட்டவன் பிரதான அப்போஸ்தலனா மாட்டான், கேட்காதவன் நான்று கொண்டு சேர்த்தான். அல்லேலூயா. இதுதான் வித்தியாசம். அப்ப நல்லா கவனிக்கணும். நம்முடைய சத்துருக்களை நம்ம என்ன செய்யணும்? சிநேகிக்கணும். நன்மை செய்யுங்கள். நன்மை என்ன பண்ணணும்? செய்யணும். கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாகும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாகவும் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்தாரே. ஆண்டவர் யாருக்கு நன்மை செஞ்சாரு? நன்றி அறியாதவர்களுக்கு நன்மை செஞ்சார், துரோகிகளுக்கு ஆண்டவர் நன்மை செஞ்சார். அப்படிப்பட்ட சுபாவம் நம்முடைய சர்வ சங்க குடும்பத்துக்கு வரணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யார் எனக்கு துரோகம் செஞ்சாலும் சரி, யார் எனக்கு நன்மை செய்யாமல் இருந்தாலும் சரி, நான் அவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நன்மை செய்வேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, ஆண்டவர் இப்படிப்பட்ட சுபாவம் எனக்குள்ள வரட்ட ஆண்டவரே. நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஏப்ரல் மாசத்துல கர்த்தர் உங்களுக்கு ஆண்டவர் அளவில்லாத ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமையுள்ளவராக. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து உங்களுடைய பிரதிபலன் பெருகும்படியாக ஆண்டவராகிய தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது மாத்திரமல்ல, நம்ம 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 9:16 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்து மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்ன விழுந்த கடமையா இருக்கிறது. நான் சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. 17வது வசனம், நான் உற்சாகமாய் அப்படி செய்தால், நல்ல கவனிங்க, நான் உற்சாகமாய் செய்தால் எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. எதுக்கு ஆண்டவர் பலன் தர்றார்களா? சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக கர்த்தர் நமக்கு என்ன பண்றார்களா? பலன் தரார். அல்லேலூயா. அப்ப இந்த ஏப்ரல் மாசத்துல கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நம்ம எல்லாரும் முற்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது நம்ம மேல விழுந்த கடமை. ஒவ்வொரு இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனுஷன் மேல விழுந்த கடமை என்னன்னா, நீ மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது உங்களுடைய பிரதிபலன், நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா சுவிசேஷம், அந்த கிரியை பார்த்தீங்களா, அந்த கிரியை தேவன் பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரத்துவம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது சொன்னேன். அல்லேலூயா. அப்போ உற்சாகத்தோடு செஞ்சாலும் சரி, உற்சாகம் இல்லாமல் செஞ்சாலும் சரி, நீ எப்படியாவது இயேசுவை பற்றி சொல்லு பாடுறாரு. அல்லேலூயா. அப்போ நிச்சயமா பலன் உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய கணக்குகள் ஆண்டவர் பெருகும்படிக்கு ஆண்டவர் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நற்கிரிகள் செய்வதினாலே நமக்கு பலன் உண்டு. சுவிசேஷத்தை அறிவிப்பதினாலே நமக்கு பலன் உண்டு. 3வது ஒரு காரியத்தை நான் சொல்றேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கும் போது, பிலிப்பியர் 4:16
ஆகிலும் நாம் தெசலோனிக்கேயில் இருக்கும்போது என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் இரண்டொரு தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி நாடுகிறேன். அல்லேலூயா. உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி நான் நாடுகிறேன் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த வசனம் வாசிங்க. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையாகவும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிராத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடியினால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நான் தெசலோனிக்கேயில் இருக்கும் பொழுது என் குறைச்சல்களை நீக்கும்படி இரண்டொரு தரம் நீங்க என்ன பண்ணீங்க, அனுப்பினீர்கள் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பிலிப்பியருக்கு சொல்லும்போது சொன்னாரு, நான் தெசலோனிக்கேயில் இருக்கும்போது நீங்க என்னுடைய குறைச்சல்களை நீங்க எனக்கு குறைச்சல்ல நீங்க உதவி செஞ்சீங்க அப்படின்ற. அப்ப அந்த குறைச்சல்ல உதவி செஞ்சதுடைய பிரதிபலன் ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாரா? ஆண்டவர் பரலோகத்தில் வச்சிருக்கிறாரா? அல்லேலூயா. 19வது வசனம் சொல்லுது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. இவங்க பண்ண நன்மை என்ன? ஊழியக்காரனுடைய குறைவுல அவங்க உதவி செஞ்சாங்க. இப்போ ஊழியக்காரர் என்ன சொல்றாரு? கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் உங்க குறைகளை எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நிறைவாய் மாற்றுவார். அல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஊழியக்காரனுடைய குறைச்சல்ல உதவி செய்யறதுக்கு கர்த்தர் அவருடைய கணக்கு பிரதிபலன் எல்லாம் ஆண்டவர் பரலோகத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே கிடைக்கும், ஆனா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, உங்க கணக்கெல்லாம் பரலோகத்துல ஆண்டவராகிய தேவன் நீங்க செஞ்ச எல்லா காரியங்களை அங்க வச்சிருக்கிறார் என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய கணக்கின் பிரதிபலன் பலனை ஆண்டவர் இந்த பூமியிலே உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பூமியிலையும் கொடுக்கிறாரு, பரலோகத்திலே ஆண்டவர் அப்படிங்கிறாங்க வச்சிருக்கிறார். அப்ப நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு தர்மம் நான் செய்கிறேன் அப்படின்னும் பொழுது அந்த தர்மம் எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா, நம்ம மத்தேயு 6ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீயோ தர்மம் செய்யும் பொழுது உன் தர்மம் அந்தகாரமாய் இருப்பதற்கு அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா. அப்போ நம்ம தர்மம் செய்யும் போது உன் வலது கை செய்வது, வலது கை செய்வதுன்னா இடது கை தெரியுமா தெரியாதுக்கா? அல்லேலூயா. இப்போ இந்த கை கொடுக்குது, இந்த கைக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. நல்லா கவனிக்கணும். இந்த கை கொடுக்குறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நம்மளத்துல பாதி நம்ம சரீரம் இருக்கு. யாருங்க? கணவன் மனைவி தான் முழு சரீரம். கணவன் மனைவி தான் முழு சரீரம். அப்போ பாதி நானும் பாதி யாரு? என் கணவன் இல்லை என் மனைவி. அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கறத நம்ம கூட இருக்கிற மனைவி கூட தெரியக்கூடாது, கணவனுக்கு கூட தெரியக்கூடாது. தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்கன்னா தடை பண்ணுவாங்க. அல்லேலூயா. சரி, எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் அம்மா அனனியா சத்யரா சொல்கிறாங்க, அது அவங்க ஒருமனப்பட்டாங்க, கொடுக்குறதுக்கு மறைச்சி கொடுக்குறதுக்கு ஒருமனப்பட்டாங்க. சரி, ஓகே. நான் சொல்ல வந்த காரியம் என்னென்னா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாம் மட்டும் கர்த்தர் சொல்கிறார், உன் பிள்ளைய மோரியா தேசத்தில் நான் குறிக்கிற மலையில் போய் பலியிடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆபிரகாம் மனைவி கிட்ட சொல்லவே இல்லை.
சொல்லி இருந்தா என்ன ஆயிருக்குன்னா, என் கிழவனை 100 வயசுல ஆண்டு குழந்தை குத்துக்கிறாரு, 114 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேல பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இதோ கொண்டு போய் பலி செலுத்த போறேன், ஓ உனக்கு பூனைகளை கெட்டு போச்சு அப்படின்னு இருக்கும். அல்லேலூயா. என்ன சொல்லியிருப்பாங்க அவங்க? உனக்கு மூளை கெட்டு போச்சு, புத்தி கெட்டு போச்சு, வயசாச்சு, உனக்கு முடிஞ்சு போச்சு நீங்க. ஆனா ஆபிரகாம் மனைவிட்டு என்ன பண்ணல? பையனை பலி செலுத்த போறேன்னு சொல்லவே இல்லை. நானும் பிள்ளை ஆண்டாலும் போய் தொழுது கொண்டு திரும்ப வருவோம். அல்லேலூயா. போறது பலி செலுத்த. ஆனா இவன் என்ன சொல்றான்? நாங்க தொழுது கொண்டு திரும்ப வருவோம்ன்றான். அல்லேலூயா. அதான் விசுவாசம். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்கணும். சில விஷயத்தெல்லாம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உனக்கு சொன்னார்னா உனக்கு மட்டும்தான் வைக்கணும். அது உனக்கும் கர்த்தருக்கும் தான் தெரியணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஃபெலோஷிப்பில் ஒரு பாஸ்டர் வந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் சொன்னார், அவங்க தலைமை போதகர்கிட்ட போயிட்டு உதவி கேட்டாராம், சர்ச்சு கட்டணும்னு சொல்லி. உடனே தலைமை போதகர் சொல்கிறாரா, உனக்கு சர்ச்சு என்ன பண்ணுறேன், கட்டித்தரேன் போ அப்படின்ட்டாரான். கட்டித்தரேன் போன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பணமெல்லாம் இருந்தது. உடனே அவங்க மனைவிட்ட சொன்னாராம், இந்த மாதிரி பிரான்ச்சு பாசஸ் வந்தார், அவருக்கு சர்ச்சு கட்டித்தரேன்னு சொல்லியிருக்கிறேன். உடனே ஒய்ஃப் சொன்னாலாம், உனக்கு அறிவு எவ்வளோ இருக்குது ஐயா, அங்கே போயிட்டு பணத்தை கொட்ட போகிற, நீ நமக்கு எவ்வளோ தேவைகள் இருக்குது அங்கே செய்ய வேண்டித்தானே அப்படின்னா. உடனே இவர் என்ன பண்ணுறாரான், அந்த வேலையை செய்கிறத ஸ்டாப் பண்ணிட்டார். அடுத்த மாதம் பார்க்கலாம். இவருக்கு ஒரே வேதனையா, மனசு என்னாச்சு, இவருக்கு ஒரே வேதனை. டீ கல்லில் நின்று டீ குடிச்சுருந்தாராம். அந்த பக்கத்தில் ஒருத்தர் காரில் வந்தாராம். காரில் வந்து இங்கே எதனா சர்ச்சு எதனா இருக்குதான்னு கேட்டாராம். உடனே இல்லை ஐயா நான் தான் சர்ச்சு நடத்துகிறேன், எவ்வளோ எஸ்டிமேட்னு கேட்டாரான். 25 லட்சம் போட்டு வச்சுக்கிறேன், ஜோம் பண்ணுங்கிறேன், ஒன்றும் கிடைக்கல. வந்தவர் ஒரு செக் எழுதி கொடுத்துட்டு இருந்தால் வச்சுக்க அப்படின்னு போயின்னு இருக்காங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 25 லட்சத்தை காந்தி நகரில் சர்ச் கட்டி வச்சுக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அவர் சொன்னாராம், எங்கள் தலைமை போதவர் கட்டி கொடுத்தா கூட இந்த மாதிரி கட்டி கொடுக்க மாட்டார், கர்த்தர் எனக்கு கட்டி கொடுத்தாரு. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிக்கணும், இவருக்கு கிடைக்க தலைமை போதருக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் தடைப்பட்டுருச்சு. யாரோ ஒரு வழிபக்கம் வந்து அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணாருங்க, எடுத்துகிட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய காரியம் நம்ம செய்யலாம், இன்னொருத்தர் வந்து செஞ்சு நம்ம ஆசீர்வாதத்தை அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. அப்போ என்னென்ன கர்த்தர் உன் இருதயத்தில் சொன்னார்னா பட்டு அதை செஞ்சிடணும், யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. உனக்கு கர்த்தர் சொன்னார்னா நீ செஞ்சு முடிச்சுனாத. அல்லேலூயா. அப்போ உன் வலது கை கொடுப்பது உன் இடது கை கொடுக்க விடுது தெரியவே கூடாது. எனக்கும் ஆண்டவருக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ என் ஆசீர்வாதத்தை நான் தான் எடுத்துக்கணும். கர்த்தர் எனக்கு உணர்த்தனா அதை நான் தானே பண்ணணும், நான் தான் செய்யணும். இன்னொருத்தர் செய்வாங்க நான் என்ன பண்ணக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல நீ தர்மம் செய்யும் போது அப்படிதான் இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீ ஜெபம் பண்ணும்போது அப்படிதான் இருக்கணும். மத்தேயு 6 அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிக்கும்போது, ஜெபம் பண்ணும்போது ஆயக்காரனை போல இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்துகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் அந்த பலனை அடைந்து தீர்ந்தார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு சிலர் எப்படி ஜெபம் பண்றாங்க, மனுஷன் பார்க்க வேண்டும் என்று ஜெபம் பண்றாங்க. நம்ம மனுஷன் பார்க்க வேண்டும் என்று இல்லை, எனக்கும் கர்த்தருக்கு தெரிஞ்சா போதும். அல்லேலூயா. நம்முடைய பிரதிபலன் எப்போ ஆண்டவர் முழுசா தர்றாரு அப்படின்னா, யாருக்கும் தெரியாம எனக்கு ஆண்டவருக்கு மட்டும் தெரிகிற மாதிரி நான் ஜெபம் பண்றேன், எனக்கு ஆண்டவருக்கு தெரிகிற மாதிரி மட்டும் நான் கொடுக்குறேன். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இது மட்டும் இல்லை, உபவாசம் பண்ணும்போதும் கர்த்தர் நமக்கு பிரதிபலன் தர. மத்தேயு 6 அதிகாரம் 17-18 வசனங்கள் வாசிக்கும் போது, நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷனுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அல்லேலூயா.
அப்போ உபவாசம் பண்ணும்பொழுது மற்றவங்க பார்க்கறது போல இல்லை, எனக்கும் ஆண்டவருக்கும் தெரிஞ்சா போதும். அல்லேலூயா. சின்னத்தில் நமக்குள்ள ஒரு கொஸ்டின் வரும், அப்போ நம்ம சபையாக சேர்ந்து உபவாசம் இருக்கிறோம் ஐயா, அப்போ எல்லாருக்கும் தானே தெரியுது. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய பர்சனல் உபவாசம் அப்படி இருக்கணும். சபையினுடைய உபவாசம் எப்படி இருக்குன்னு சொன்னால், எல்லாரையும் கூட்டு ஜனங்களை பரிசுத்தப்படுத்துன்னு ஆண்டவர் சொல்கிறார். யோவேல் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது சபையை கூட்டுங்கள், சபையை உபவாசத்தை சொல்லு, சபையை பரிசுத்தப்படுத்துன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சபையோடு கூட இருக்கும்பொழுது உபவாசம், பரிசுத்தத்தோடு கூட நம்ம இருப்பதற்கு நம்ம முயற்சி செய்யணும். தனிப்பட்ட முறையில் உபவாசம் இருக்கும்போது உனக்கும் கர்த்தருக்கு மாத்திரம் தெரிகிற மாதிரி நீ உபவாசம் போடணும். அப்படி உபவாசம் போடும்பொழுது கர்த்தர் உனக்கு பிரதிபலனை ஆண்டவர் தர அவர் வல்லமில்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் உன்னைக்கு எனக்கும் ஆண்டவர் நிறைவான பிரதிபலனை கொடுத்து உன்னை என்னையும் உயர்த்துவதற்கு அவர் வல்லமில்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்வது மத்தேயு 16ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, மத்தேயு 16:27 மனுஷகுமாரன் தன்னுடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார், அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதான அவனவனுக்கு பலன் அளிப்பார். அவனவன் கிரியைக்கு தக்கதான, இந்த பூமியில நம்ம என்ன கிரியை செய்கிறோமோ, என்ன செயல்பாடுகளை பண்றோமோ, அதெல்லாம் கர்த்தர் தம்முடைய ஞாபக புத்தகத்தில் ஆண்டவர் எழுதி வைக்கிறார். அவர் வரும்பொழுது நம்ம என்ன கிரியை செஞ்சோமோ அதற்கேற்ற கிரியைக்கு ஏற்ற பலனை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. ரோமர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கும் போது, ரோமர் 2:6 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா. அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்கிறவர்களாய் இருந்தால் நிச்சயமாய் பிரதிபலனை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசி நான் முடிக்க விரும்புகிறேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே வாசிக்கும் போது, நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அல்லேலூயா. அப்போ மனுஷனுக்கென்று செய்யாதீங்க. எதை செஞ்சாலும் யாருக்கு செய்யாதீங்க? மனுஷனுக்கென்று செய்யாதீங்க, கர்த்தருக்கு என்று செய்யுங்கள். அல்லேலூயா. அப்போ நான் கர்த்தருக்காக நான் செய்கிறேன் அப்படிங்கிற சிந்தை இருக்குமானால் நிச்சயமாய் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், உங்களுக்கு ஆண்டவர் பிரதிபலனை தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஊழியக்காரர்கள் சபையை நம்பி இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் ஈஸ்டருக்கு போகிறீங்க, உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கும்போது எங்களையும் நீங்கள் நினைக்கணும். அல்லேலூயா. ஈஸ்டருக்கு ட்ரெஸ் எடுக்கும்போது, ஐயா நான் எனக்கு என் பிள்ளைங்களுக்கு மட்டும் எடுத்து வந்துடுறையான்னு போயிடக்கூடாது. அல்லேலூயா. அங்கே போகும்போது ஊழியக்காரர் ஞாபகம் வரணும். ஐயோ என் ஊழியக்காரர் இன்னைக்காக ஜோம் பண்ணுகிறாரு, அவருக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து போகணுன்ற எண்ணம் வரணும். அல்லேலூயா. அப்போது மனுஷனுக்குன்னு செய்யாதீங்க, கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? சரி. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம்.